கலிகாலம் என் மாப்பிள்ளைக்கு போய் இப்படி ஒரு குடிசை வீட கொடுத்துட்டாளுங்களே. நல்லா இருப்பாளுங்களா? அவனை பார்க்க வரணும்னா கூட முன்வாசல் வரையா வர முடியல. இப்படி பின்வாசல்ல பதுங்கி நிற்க வேண்டியதா இருக்கு. சரி, நமக்கு வேற வழி இல்லை. காலையிலேருந்து கையை நமங்குது. கையில் 4 காசு இல்லை. ஒரு சரக்கு அடிக்கிறோம்னா கையில் 4 50 100 இருந்தால் தானே ஆகும். மாப்பிள்ளைய கூப்பிட்டு பார்ப்போம். மாப்பிள்ள மாப்பிள்ள, நானா இப்படி வந்து விறகு அடுப்புல பொங்கி தினவே நினைச்சா பார்த்தேன். இந்த புகை வேற எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஒரே இருமலால வருது. இனி என்னாச்சு? எப்படி சோகமா உட்காந்துருக்க? ஏதாவது பழம் போட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு பார்த்தோம். அதுவும் முடியல. வேலைக்காரங்க இருக்க குடிசையில நம்மள உட்கார வச்சுட்டாங்க. இப்ப என்னத்த பண்றது? வெந்த சொத்து தின்னுட்டு விதி வந்தா போக வேண்டியதான் வாழணும் போல. நிம்மி, ஆனாலும் நீ கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி எனக்கு தோணுது. உன் அண்ணிமார்க 2 பேர் நம்மள வேலை செய்ய சொல்றாங்க, நீயும் யோசிக்காம செய்யற. ஏன் நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா போனோம்னு வையே, 7 தலையில மிளகா அரைச்சிருவாங்க. நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்ட் ஆயிரு. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். எல்லாம் ஒன்னால வந்தது. நிம்மி, என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்? நீ என்னையா பண்ணல? பணத்தை வாங்கினது நீனு. 3 லட்ச ரூபா கடனானது ஒன்னால. அதை திருப்பி சரத்துல கேட்கறாளுங்க. அவ புருஷன் கிட்ட காசு கொடுக்கலன்னா வேலைக்காரியாதான் நடத்த வைக்கிறாளுங்க. அது நியாயம் தானே? நீ மரியாதையா ஒரு வேலை வெட்டிக்கு போய் சம்பாத்திரம் பண்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த பணத்தை கொடுத்தாதான் எனக்கு இந்த வீட்டுல மரியாதையும் கிடைக்கும். மறுபடியும் நான் பழையபடி அந்த வீட்டுக்குள்ள போகவும் முடியும். சே, ஐயே, என்ன இவ அப்படியே நம்ம பக்கம் திரும்பிட்டா? இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு நல்லது இல்ல. எஸ்கேப் ஆயிடுடா. என்ன மாப்பிள்ளைக்கு சரியா கேட்கலையோ? மாப்பிள்ள, என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யோ, என்னையா எங்க போற? என்ன நிமி, நீ போறப்ப எங்க போறன்னு கேட்டு இப்படி போற காரியம் விளங்கும். யோ, என்ன நீ கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற இல்ல ஐநா சபையில கையெழுத்து போட போறியா? சும்மா தெருமுக்கில் உட்காந்துட்டு அந்த வெட்டி பையனோட அரட்டை அடிக்க போற, இல்லைன்னா தண்ணியை வாங்கி ஊற்றிட்டு வர போற. நீ சும்மா அதை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாது. பேசாம வீட்டிலே இரு. ஐயோ நிம்மி, உனக்கு விஷயமே புரியல. வந்திருக்கவே ஒன்றும் சேகர கிடையாது. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக என் பழைய நண்பன் ஒருத்தர வர சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். வேலைக்காக சொல்லியிருந்தேன், அதுக்கு தான் வந்து கூப்பிடுறான். என்னையா சொல்ற? நிசமாவா? அட ஆமா நிம்மி, நீயும் என்னால அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீ விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வரப்போ வேலையோட தான் வருவேன். நீ தைரியமா இரு. 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும். பரவாயில்லையா? உனக்கும் இப்படி தனியாக வந்ததுக்கப்புறம் புத்தி வந்துருச்சு. எப்படியோ பொழைச்சு முன்னுக்கு வந்து இந்த உமா முன்னாடி மளிகை முன்னாடி வாழ்ந்து காட்டணும். காட்டலாம் காட்டலாம். நீ சமைச்சிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பஸ்ஸு காசு வச்சிருக்கீல்ல? இருக்கு நிம்மி. அப்ப சரியா, பத்திரமா போயிட்டு வா. நமக்கு இனிமே நல்ல காலம் தான் நினைக்கேன். உனக்கே புத்தி வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கீல. போயிட்டு வா போயிட்டு வா. எனக்கு இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நீ வேலையை பாரு, நான் வந்துடுறேன். சரியா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்த நேரம் அந்த மனுஷனுக்கு புத்தி வந்துருச்சு. ஏதோ வேலைக்கு போகணும்னு தானா சொல்றாரு. எப்படியோ உருப்பிட்டா சரிதான். என்ன நண்பா இம்புட்டு நேரம்? நான் கூட நீ வீட்டுல இல்லையோ நினைச்சிட்டேன். நீ பேசாம வா, எதா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு போய் பேசிக்குவோம். ஏடி உமா, இம்புட்டு விஷயம் நடந்து போச்சு பத்தியா? உன் நாட்டுல திருந்தவே மாட்டாடி. என்னத்த செய்ய? எங்க நாட்டு திருந்தன்னு எதிர்பார்க்கறது நாய் வாழ நிமித்த ட்ரை பண்ற மாதிரி. என்னைக்கு அதெல்லாம் நடந்து கிடையாது. நம்ம தலையெழுத்துன்னு விட்டுட்டு போக வேண்டியதான். ஆனாலும் டி, அவளை நீங்க வச்சு செஞ்சது எனக்கு சிரிப்பா வருது. நீங்க சொல்ல சொல்ல மா வாழ்த்தாளாக்கும். அப்புறம் விடுபடாரே. இனிமே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியே நீ தானே வச்சிருக்க. ஏதாவது வாழ் ஆட்பிட்டோம் அவளுக்கு இருக்கு. பரவாயில்லையே, செஞ்சிருக்கா பாரு. அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்க விட்டுட்டேன். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன, இனிமே தினைக்கும் அவளுக்கு நான் பாடம் தான் கத்து தர போறேன். நீ வந்து கண் குளிர பார்த்துட்டு போ. சரி சரி வா, வந்து எதுவும் பேசிக்கிட்டே இருப்போம். தண்ணி எடுத்துட்டு கிளம்புவோம். மாப்பிள்ள பார்த்து பார்த்து போதையா இறக்கு. இம்புட்டு குடிக்கிறவன் ராவா அடிச்சு என்ன ஆகுறது உடம்பு? என்ன வச்சாலும் செய்ய சொல்ற, என்ன செய்ய சொல்ற? எனக்கு தொண்டை அடிக்குது, துக்கு தொண்டை அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு எனக்கு. என்னத்த செய்ய சொல்ற? ஏன் மச்சான், என்னாச்சு? உனக்கும் வசந்திக்கு ஏதோ ஒம்பா? ஏன் மச்சான் இப்ப அவளை ஞாபகப்படுத்துற? அவெல்லாம் மனசியா? குடிக்க குவாட்டருக்கு ஒரு 100 ரூபா கேட்டேன், அதை கொடுக்கல. என் நண்பன், நீ அதெல்லாம் பார்க்காம எம்பிட்டு தூரம் எனக்காக குவாட்டர் குவாலிட்டியானு எல்லாம் வாங்கி தரேன். ஆனா இவளுக்கு ஒன்னத்தையும் செய்யலனாலும் நம்மள என்ன வெளுவெளுக்காளுங்க. என்ன பண்றது, பொண்டாட்டினாலே அப்படித்தானே. நான் அதுக்காகலாம் குடிக்கல மச்சான். அப்புறம் எதுக்காக குடிக்கிறேன்? உன்னை பாக்குறப்பதான் என் மனசெல்லாம் வெந்து வந்து போகுது. ஏன் மச்சான்? ஏன் நான் என்ன பண்ணேன்? என் நன்மை இருக்க இடம் இல்லாம இப்படி குடிசை வீட்டுல இருக்கியே, அதை நினைக்கிறப்பதான் நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு மாப்பிள்ள. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. என்னத்த செய்ய? இதெல்லாம் பார்த்தோம் யாரையும் கேட்க முடியாத இடத்துல இருக்கேன். என்ன செய்யறது? எல்லாம் நம்ம நேரம். நான் கூட உன் மச்சா மாதிரி மன்னிச்சுங்களை உள்ள சேர்த்துக்குவானுங்கன்னு நினைச்சேன்.
கடைசியில பார்த்தா இப்படி பிச்சைக்காரன் கூட தங்க யோசிக்கிற ஒரு இடத்துல ஒண்ணு தங்க வச்சுட்டாங்களே மாப்பிள்ள. அது நினைக்கிறப்பதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னத்த சொல்ல, நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன். மறுபடியும் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள பூந்துடலான்னு நானே என் பஞ்சாதியும் எம்பிட்டோ நாடகம் ஆடினோம், முடியலையே. அது கூட பரவாயில்ல மச்சான், இது கூட நான் ஏதோ போது ஒரு குடிசை வீடா இருந்தாலும் இருக்க ஒரு இடம் இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷமா படுறேன். ஆனா அந்த குந்தாணி குண்டமாவும் அந்த வாயாடி உமாலும் இருக்காளுகள்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை என்ன பாடுபடுத்துறாளுங்க தெரியுமா? மச்சான் என்ன சொல்ற, உங்ககிட்டே உண்மை பண்றாங்களா அவளுங்க? அப்புறம் இல்லையா, வந்தவன அப்படி இப்படின்னு பேசி என்னை எம்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட இருக்க பணம் 3 லட்சத்தை நாங்க வாங்கிட்டோமா. அதான் கந்து வட்டி கந்தன்ட்ட வாங்கின வட்டிக்கு கொடுத்தாங்கல்ல, ஆமா அந்த பணத்தை நான் திருப்பி தரணுமா. திருப்பி தர வரைக்கும் நானே என் பஞ்சாதியும் அந்த வீட்டுக்கு வேலைக்காரங்க தானா. என்ன பேசுறாளுங்கிற மச்சான், என்ன இம்பிட்டு அசால்ட்டா சொல்ற? உடனே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. அருவாளோட வந்து அவளுக்கு தரையில உருள விட்டுருப்பேன். பொம்பளை கூட பார்த்துருக்க மாட்டேன். வேணாம் வேணாம் மச்சான், நிம்பிட்டு தூரம் கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். நமக்கு வீரியத்தோட காயம் தான் முக்கியம். விடு, நான் பாத்துக்கிறேன். கேட்டுட்டு என்னால குடிக்காம இருக்க முடியல மாப்பிள்ள. இரு, போதும்டா போதும். இல்ல மாப்பிள்ள, நீ எங்க எப்படி ராஜா கணக்கா இருக்க வேண்டியவன், கடைசியில இவங்களுக்கு வேலை செய்யறவங்க ஆயிடுச்சு கடமை. கேட்கறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனுபவிச்சு உனக்கு எப்படி இருக்கும் மாப்பிள்ள? நீ ஒரு குவாட் அடி, அப்பதான் உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்ல இல்ல வேணாடா சேகரு, நீ மட்டும் குடி. அட நண்பா, உன் உள்ளுக்குள்ள எம்பிட்டு வழியோட இருக்கிறது எனக்கு தெரியுது. நீ குடி. இல்லடா குடிச்சிட்டு வீட்டுக்கு தான் போகணும். அட நீ என்ன மச்சான் இன்னும் பயந்துட்டு இருக்க? நீ பயப்படாதான் அவங்க ஏறி ஒன்று வேலைக்காரமே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நீ நல்லா தண்ணியை போட்டுட்டு போய் அந்த மல்லிகாக்கும் உமாக்கும் 2 சாத்து நல்லா நாக்கு பிடுக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளு. அப்புறமா அவளுக்கு உன் பக்கமே வரமாட்டாளுங்க. அப்படியா சொல்ற? ஆமா, இன்னொன்னு, நீ இன்னைக்கு குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு அப்போ போற, உன் மச்சான் என்ன சொல்லுவாரு, மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறதுக்கு நீயும் பண்ணாட்டினா தனி கொடுத்துட வந்துட்டீங்களே. இனி உனக்கு கேட்க யாரும் கிடையாது. தைரியமா எவ்வளோ வேணா குடிச்சிட்டு எப்போ வேணா வீட்டுக்கு போ. எல்லாம் இனி ஓ ராஜ்யம் தான். அட ஆமா, அதை நான் யோசிக்கவே இல்லைல்ல. அதுக்குதான் நண்பன் என்ன மாதிரி ஒருத்தர் கூடவே இருக்கணுங்கிறது. குடி மச்சான் குடி. குடிச்சிட்டு தெம்ப வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துரு. சரி மச்சான். நடந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் உமா சொன்னா. எங்க மறுபடியும் அவளை உள்ள விட்டேன். விடுடி, என்ன பண்றது, எல்லாம் அத்தை சொல்லிட்டாங்க. 1000மே இருந்தாலும் அவளும் இந்த வீட்டு பிள்ளை தானே. பார்க்கவே எனக்கே கொஞ்சம் பாவமா தாண்டி இருக்கு. விறகடுப்புல சமைச்சுக்கிட்டு குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டு ஆடு மாடு தட்டாந்த கூட்டிக்கிட்டு எனக்கு என்னன்னு இருக்கா. இங்கெல்லாம் சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு தனியா குடும்பம் பண்ற அளவுக்கு தேறிட்டானா பாத்துக்கவே. எனக்கு அதை பாக்குறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள விட்டுருந்தாமா? இல்லடி, நான் அதுக்கு சொல்ல வரல. இருக்கா அவளுக்குலாம் இது வேணும் தான். கொஞ்சம் 2 ஆட்டமா போட்டா அதான் இப்ப கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்துருக்காரு. அதுக்கு இல்லடி, வீட்டுல ஒரு நாள் ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டா. இப்ப எப்படி அந்த குடிசை வீட்டுல வாழ்றான்னு தெரியல. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அக்கா அவளுக்கெல்லாம் பாவம் பார்க்காதீங்கக்கா. பாம்புக்கு பால் வார்த்தை கடையே போயிடும். சொன்னா கேளுங்க, நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நெருங்க. மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் உங்க 2 பேர்கிட்டையும் சொன்னேன். எனக்கும் கொஞ்சம் கேட்கறப்ப கஷ்டமா தான்க்கா இருக்கு. நீ அது இப்பதான் பாக்குற. நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த தெருவுல தானே வளர்ந்தேன். எனக்கு தெரியாதா அவளை அழவேலம்மா எப்படி எல்லாம் வளர்த்துச்சு. இன்னைக்கு அவ படுற கஷ்டத்தை பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கவே கஷ்டமா இருக்கு. பார்த்தா எனக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவங்களெல்லாம் இங்கேதான் இருக்காளுங்களா? கூட்டா சேர்த்து நம்மளை பத்தி தான் குறைன்னு பேசிட்டு இருக்காளுங்க. அக்கா வரா. நிம்மி என்ன நிம்மி, தண்ணி பிடிக்கலான்னு வந்தியா? ஆமா, நான் தள்ளு, நான் தண்ணியை பிடிச்சிக்கிறேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? வீடெல்லாம் சௌகரியமா இருக்கா? ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, என்னால முடிஞ்சதை செய்யறேன். என்ன கூட்டாளிகளா சேர்ந்து என்னை வச்சு கலாய்க்கிறீங்களா? யாரும் எதுவும் சொல்லல. உனக்கு முன்ன பின்ன தண்ணி குடம்லாம் தூக்கி பழக்கம் இல்ல, அதான் சொன்னேன். எப்படா இதை வலிக்கு விழுவா, நம்மலாம் பார்த்து கை கொட்டி சிரிக்கலான்னு தானே காத்துக்கிட்டு கிடந்தீங்க. இன்னைக்கு நம்ம நல்ல விசலை போட்டுட்டு வர வேணாம். அம்புட்டு அக்கறை இருக்கவங்க வீட்டுக்குள்ள விட வேண்டியதானே. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு விருந்து வைப்பாங்களா? சரி சரி உமா விடு, நான் தான் தேவையில்லாம பேச ஆரம்பிச்சுட்டேன். நிம்மி உன் நல்லதுக்காக தான் சொல்ல வந்தேன். சரி விடு. யாரு நீ? எல்லாம் எனக்கு நல்லது சொல்ற அளவுக்கு வந்துட்ட. அப்படிதானே? இதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். என் ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் பக்கத்துல கூட நிக்க முடியாது. என்ன நிம்மி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? ஏதோ பாவம் நம்ம முன்னாடி வளர்ந்த பிள்ளை ஏதோ கஷ்டப்படுறானே, ஏதாவது உதவி செய்யலான்னு கேட்டா என்ன தகுதி இல்லை அது இல்லைன்னு பேசிட்டு இருக்க. என்ன என்னங்கிற? என் முன்னாடியே குரலை வசத்துற, என்னையே கிண்டல் பண்ற. என்ன வசதி எல்லாம் மறந்து போச்சா? குடிகார புருஷனை வச்சிருக்க உனக்கே இம்பிட்டு இருக்குன்னா
எனக்கு எம்பிட்டு இருக்கும். என் புருஷன் டிகிரி முடிச்சவரு, சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதியும் திறமையும் உடையவரு. உன் புருஷன் மாதிரி ஒன்றும் குடிகாரன் கிடையாது. நீ வேணா வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன அளந்து பேசுறது? குடிகார மண்டாட்டிக்கு இந்த மரியாதையே போதும். நிமி, இப்படி மறுபடியும் அப்படி சொல்லாத. நான் ஒன்றும் தப்பு சொல்லலையே. உன் புருஷன் ஊர் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒப்பழுக்கிறது யாருக்கும் தெரியாதா என்ன? எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஊர்ல எல்லாரும் உன் புருஷனை குடிகாரன்னு சொல்றாங்க. நீ மட்டும் அப்புறம் என்ன குடிகார மண்டாட்டி தானே? எல்லாம் நான் சரியாகன்னு சொல்லியிருக்கேன். அடியே யாரும் இல்ல, முன்னாடி கிளாஸ் ஒரே சத்தம் கேட்குது. ஏதோ குடிகார பையன் வந்திருக்கு. யார் வந்திருக்க போறா? இவளை தெரிய புருஷன் தான் வந்திருப்பா. இந்த ஊர்லயே மொடா குடிகாரன் இவ புருஷன் மட்டும்தான். போ இந்த பக்கம்லாம் வர வேணாம். உன் புருஷனை கூட்டிட்டு உன் வீட்டோட எல்லாத்தையும் வச்சுக்கோ. நிம்மி வாடி. அடியே எதுக்குடி வச்சிருக்க? முதல்ல திரும்பி பாருங்க மேடம், அப்புறம் குடிகார பொண்டாட்டி யாருன்னு நீங்க சொல்லுங்க. என்ன பார்க்க சொல்ற? நீயா? நிம்மி தெரியுதுல்ல யாருன்னு? இந்த ஊர்லயே குடிகாரன் பொழுதனைக்கு குடிச்சிட்டு திடீர்னவன் வேலை வெட்டிக்கு போவாதுன்னு ஆயிரம் சொன்னியே. அதுக்கெல்லாம் ஆப்டான ஆளுதான் முன்னாடி நிக்கிறாரு உன் புருஷன் கோபாலு. என்னையா பண்ணி வச்சிருக்க? என்ன வேலை தேடிட்டு வரட்டு போயிட்டு கையில பாட்டிலோட குடிச்சிட்டு வந்திருக்க? அடியே நிம்மி, புருஷன் வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்கறவ கேள்வி. குடிகார பையன் எப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. கேட்க ஆள் இல்ல, நாட்டம் போடுறான். நிர்மலா, இந்த குடிகார பையனுக்குலாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. அந்த மனுஷரும் காயந்தமே உள்ளதா இருக்காங்க. இவனை மட்டும் இந்த குளத்துல பார்த்தாங்க குழந்து கட்டிடுவாங்க. மரியாதையா புருஷனை கூட்டிட்டு போற வழியை பாரு. சரியா சொன்னீங்கக்கா. குடிகார பையன்லாம் நல்ல சாப்பிட்டாலும் புத்தி வரும். என்னைய பண்ணி வச்சிருக்க? நீ ஒன்லையே தலையிடாத. அந்த அம்மா கிட்டையும் மல்லிகா கிட்டையும் நான் என்னன்னு உனக்காக நியாயம் கேட்கிறேன். நீ கேட்டதெல்லாம் போதும். நியாயம் கேட்கிறேன். எந்திரியா எந்திரி. குடிச்சிட்டு வந்து இப்படி மானத்தை வாங்காத. சீக்கிரம் கூட்டிட்டு போ. அவரை மட்டும் வந்தாரு திடீர்வாரு. ஐயோ பார்த்து போ. நீ விடு, நியாயம் கேட்க வாய முடிட்டு போயா. நீ உன்னை பேசின பேச்சுக்குதான் இப்ப ஒண்ணு பதில் பேச முடியாம போறா. நீ தெரியும். சரிக்கா நான் வரேன். வீட்டுல வந்து வேலை இருக்கு. சரிம்மா பார்த்து போயிட்டு வா.